இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே நாம் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக வீடுகளிலே நம்ம என்ன செய்கிறோம், இக்காலங்களிலே நம்ம தொழுது கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்ம தொழுது கொள்வதிலே எக்காரணம் கொண்டும் நம்ம என்ன விட்டு விடக்கூடாது. லாக்டவுன் வந்தாலும் சரி, நம்ம என்ன சொன்ன கர்த்தரை நம்ம தொழுது கொள்ள வேண்டும். குடும்பமாக நம்ம தொழுது கொள்ள வேண்டும், அல்லது நம்ம குழுவாக நம்ம கர்த்தரை நம்ம தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்ளும்படிக்காகவே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கூடி நம்ம வந்திருக்கிறோம். எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல, எந்த கிராமத்தில் அல்லது எந்த தேசத்தில் நீங்கள் இருந்தாலும் கூட நல்ல ஒருமனப்பட்டு குழுவாக அல்லது குடும்பமாக கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் போது தான் தேவனுடைய பிரசன்னம் என்ன செய்யும், நம்ம மேல் இறங்கி வரும். ஆலயத்துக்கு போனால் எந்த விதமான ஒரு பயபக்தி நமக்குள்ள இருக்குமோ அதே பயபக்தி நம்முடைய வீடுகளிலும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், பயபக்தியாக நடந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? சரி, இடையில யாரும் என்ன செய்யக்கூடாது, எந்திரிச்சு நீங்கள் போகக்கூடாது. உங்கள் செல்ஃபோனில் என்ன செய்ய ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஒரு செல்ஃபோனை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சு கடைசி வரைக்கும் என்ன செய்யுங்க, நீங்கள் பாருங்கள். சரிங்களா? சொல்லக்கூடிய பாடலெல்லாம் நீங்கள் பாடும்போதெல்லாம் சேர்ந்து நீங்கள் பாடணும். அதே போல் வசனங்களை வாசிக்க சொல்லும்போது வசனத்தை நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? அதே போல் தியானம் பண்ணும்போது அல்லது கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம பிரசங்கிக்கும் போது நீங்கள் கேட்கும்போது ரொம்ப கவனமாக நடக்கணும். சரிங்களா? அதுக்கு பிறகாக ஒப்பு கொடுத்து நல்லா நீங்கள் ஜெபிக்கணும். சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபம் பண்ணி என்ன செய்ய போகிறோம், இந்த நாள் ஆராதனையை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபம் பண்ணி நம்ம துவங்க போகிறோம். அப்படி எல்லாருமே முழங்கால் படிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம ஜெபம் பண்ணி இந்த கூட்டத்தை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? எல்லோரும் முழங்கால் படிடுங்க. எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் தாமே இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். குடும்பமாக ஆங்காங்கே கர்த்தரை நம்ம தொழுது கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம தொழுது கொண்டு வருகிறோம். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுது வந்திருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் போட்டிருக்குது. அது இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பயபக்தியாக நடந்து கொள்ளணும், பயபக்தியாக நடந்து கொள்ளணும். இருதயத்தை கர்த்தர் பக்கமாக திருப்புங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. ஸ்தோத்திரம். பாபிலோன் தேசத்திலே தானியேலும் அவருடைய நண்பர்களும் சிறைப்பட்டு சிறைக்கீதியா இருக்கும்போது அவர்கள் தினந்தோறும் 3 வேளையிலே எருசலேம் பக்கமாக திரும்பி எருசலேமில் இருக்கிற ஆலயத்தை நோக்கி அவங்க 3 வேளை ஜெபித்தார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி. என்றைக்கு அந்த ஆலயத்தில் போய் நான் கர்த்தரை நான் பணிந்து கொள்ளுவேன், என்றைக்கு அவரை நான் ஆலயத்தில் போய் நின்று அவரை நான் ஆராய்ச்சி செய்வேன், அவரை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு வாஞ்ச. ஸ்தோத்திரம். அவர்களை கொண்டுதான் பலத்த காரியங்களை தேவனாகிய கர்த்தர் செய்தார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இது உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை இனிவர் நாட்களிலே அவர் செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். ஏஸ்ரா, தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இந்த நாளிலே நம்ம குடும்பமாக குழுவாக ஆங்காங்கு பட்டணங்களிலும் கிராமங்களிலும் வெளி தேசங்களிலும் கூட கர்த்தரை தொழுது கொள்ளும்படிக்கான இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்ததற்காக எல்லாரும் மனம் திறந்து அப்படியே கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இந்த தேவன் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை காத்து நடத்துவார். ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். நன்றிப்பா. உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்போது ஆண்டவரே இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த வல்லமைக்காக ஸ்தோத்திரம். உம்மை தொழுது கொள்ளும்படிக்காக, உம்மை ஆராதிக்கும்படிக்காக, இதோ உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்காக வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீட்டிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் இப்போது. எஸ் லார்ட். தேங்க்யூ லார்ட். அவர்கள் கிராமங்களிலே உம்மை தொழுது கொள்ளலாம், குழுவாக கூடியிருக்கலாம், குடும்பமாக கூடியிருக்கலாம், அங்கெல்லாம்
எல்லாம் வல்லமை இறங்கி வரட்டும். ஒருவேளை உங்களுக்கு அந்த பட்டணங்களில் கூடி இருக்கலாம், அங்கும் கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் பிரவேசிக்கட்டும். தேங்க்யூ லார்ட். வெளிய தேசங்களிலும் கூட இதோ ஹalleluya இந்த ஆராதனையை காணும்படிக்காக, ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படிக்காக இதோ காத்திருக்கிற ஒவ்வொரு தேசத்திலும் அந்த வீட்டுக்குள்ளும் கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். தேங்க்யூ லார்ட். நன்றிப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட். ஒழுங்கில்லாதவர்களே ஒழுங்கு பண்ணுகிறவர்களே, ஒழுங்கு பண்ணுகிற எங்கள் தெய்வமே நாங்களுமே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட். கோணலானவைகளே சபை பண்ணுகிற எங்கள் பரலோக பிதாவே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே மேலான காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலான காரியங்களை கற்றுக் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் தாமே அதை அடைந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை, ஆயத்தத்தை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. கிருபைகளை, தகுதிகளை எங்களுக்கு உருவாக்க வேண்டுமா நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் தாமே துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் ஆண்டவரே இங்கே கூட இருந்து எல்லாவற்றையும் சகலத்தையும் நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா உம்முடைய பரிசுத்த பாதத்தில் விழுந்து நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இந்த நாளிலே மேலான கிருபைகள், மேலான ஆசீர்வாதங்களை, ஐஸ்வரியங்களையும் மேலான ஆவிக்குரிய ஐஸ்வரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஹalleluya, ஹalleluya. இறங்கட்டும் வல்லமை, இறங்கட்டும் மகிமை. தடைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவியெல்லாம் சிறையுண்டு போவதாக. ஹalleluya. இந்த வார்த்தைகள், இந்த ஜெப நேரங்கள் ஹalleluya உலகமெங்கும் கடந்து போகட்டும், உலகமெங்கும் கடந்து போகட்டும். தேங்க்யூ லார்ட். நன்றி. இறங்கட்டும் வல்லமை. இதோ இந்த ஜெப வேலைக்கு விரோதமாக அவன் எழும்பி வருகிற கிரியை செய்கிற வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத அசுத்தமுள்ள ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவிகள், ஓ ராபா தூடா ராபா லா ராபா, அந்த பொல்லாத ஆவியெல்லாம் சிறையுண்டு போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ லா ராபா தூடா ராகா தூடா ராபா லா ராபா தூடா ராபா. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். இப்போது ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை ஹalleluya இறங்கட்டும், இறங்கட்டும். இப்போது இறங்கட்டும். அந்த வீடு முழுவதும் தேவ மகிமையால் நிரப்பப்படுவதாக. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றிங்கப்பா. நாளையில ஊழியம் செய்யப்படுற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆட்கொள்ள வேண்டுமா உங்க கையில ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் மாம்சீகமாக பாடாமல், மாம்சீகமாக பிரசங்கியாமல், மாம்சீகமாக நாங்கள் ஜெபிக்காமல் ஹalleluya ஆவியிலே நிறைந்து ஹalleluya எல்லாவற்றையும் ஒழுங்குறமாய் செய்து முடிக்க உங்க நாமத்தை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்த ஆவியானவர் தாமே உதவி செய்வீராக. பிதாவே நீர் மகிமைப்படுங்க. இயேசுவே எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உங்க பரிசுத்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த நாளிலே எங்கள் மேல் அளவில்லாமல் இறங்கிக் கொண்டே இருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒருமனப்பட்டின் ஆவியால் நிரப்புவீராக. உன்னதமான காரியங்களை கற்றுக் கொடுப்பீராக. அடைந்து கொள்ளவும் தகுதிப்படுத்துவீராக. மகிமையெல்லாம் கர்த்தருக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் தூய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் அமர்ந்துக்கிறலாம். நம்ம அமர்ந்து கொண்டு என்ன செய்ய போகிறோம்? நம்ம சில பாடல்களில் பாட போகிறோம். அப்படி தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்படி தொடர்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆராதித்த பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். எல்லாம் உட்காந்துக்கலாமா? சரி. இப்போது கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒருமனப்பட்டு நம்முடைய பிள்ளைகள் வந்து பாடுவாங்க. சேர்ந்து நம்ம பாடி கர்த்தரை நம்ம தொழுது கொள்ள போகிறோம். கரங்களை தட்டி என்ன செய்ய நீங்கள் பாடணும். சரிங்களா? சரி. இப்போது நம்ம பாடல் வேலைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று கூடியிருந்த அனைவருக்கும் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். நாம் சேர்ந்து உற்சாகமான ஒரு பாடலை பாடுவோம். அவர் தன் சங்கீதமானவர் அரணான கோட்டை என்ற பாடலை நாம் சேர்ந்து உற்சாகமான கடங்களை தட்டு பாடுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். உற்சாகமாக பிரைஸ் தி லார்ட். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகமாக பாடுவோமா? ஹல்லேலூயா. அவர் எந்தன் சங்கீதம் மாணவர் அரணான கோட்டையுமா ஜீவனின் அதிபதியானவரே ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். சேர்ந்து சொல்லுவோமா? ஜீவனின் அதிபதியானவரே ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஆமென். உற்சாகமாக கடங்களை தட்டின பாடுவோம். ஆமென்.
அவர் அவர் ஜீவனின் அதிபதியான கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் சேர்ந்து அவன் பாடுவோம். ஹல்லேலூயா. ஜீசஸ் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். ஜீசஸ் சேர்ந்து கைகளை தட்டி நாம் பாடுவோம். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். ஆமென். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதை ஒருமித்தால் அவர் நடுவில் என்று சொன்ன வாசம் செய்கிறவர் தேவன் அவர். ஆமென். எங்கு 2 பேராவது 3 பேராவது நாமத்தில் கூடியிருக்காளோ கர்த்தர் வாசம் செய்கிற தேவன் அவர். ஆமென். சேர்ந்து உற்சாகமா பாடுவோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வானவர் கிறிஸ்து இயேசு நாமம் அதை ஆமென் வாழ்நாள் முழுவதும் வாழ்த்தி பாட போகிறோம். ஆமென். ஜீசஸ் கர்த்தர் வரப்போகிறார். ஆமென். மீண்டுமா வரப்போகிறார். ஆமென். அவரோடு நாம் சேர்ந்து வாழ போகிறோம். ஆமென். ஜீசஸ் கர்த்தரை நாம் சேர்ந்து உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். வானவர் கிறிஸ்து சுநாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து சுநாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம்.
தேடிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 133 134. சங்கீதம் 133 134. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இதோ காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வசனத்தின்படியாக தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, உடைய கரத்தில் வருகிற பகுதியும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமென். யாவரும் எழுந்திருந்து கர்த்தரை நாம் சேர்ந்து உற்சாகமாக ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேலை கர்த்தர் நம்மளோடு பிரசன்னக்காரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். இது ஆராதனை வேலை. ஆமென். கர்த்தரை நாம் சேர்ந்து ஆராதிப்போமா? ஆமென். நீங்கள் இப்போ சொல்லுங்க. ஆமென். தொடுமின் கண்களே, ஆண்டவரே தொடுமின் நாவுகளே. ஆமென். தொடியும் நாவுகளே, தொடுமேன் இருதயத்தையேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே தொடுங்கப்பா, ஆண்டவரே இருதயத்தை தொடுங்க. ஆண்டவரே என் கண்களை தொடுங்கப்பா, என் இருதயத்தை தொடுங்கப்பா அப்படி சொல்லுவீங்களா? ஆமா ஆண்டவரே, நாவுகளை தொடுங்க. ஆண்டவரே சொல்லுங்க. ஆமா ஆண்டவரே என் கண்களை தொடுங்க. ஆண்டவரே சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே தொடுங்க சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே தொடுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. கத்திட்டு சொல்லுங்க. ஆண்டவரே என் கண்களை தொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே காதுகளை தொடுங்க சொல்லுங்க. காதுகளை தொடுங்கன்னு சொல்லுங்க. கண்களை தொடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. ஆன்மாவை தொடுங்க. ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆமா ஆண்டவரே தொடுங்கப்பா, தொடுங்க. ஆண்டவரே பாவங்கள் போக. ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட். Jesus. ஆமா ஆண்டவரே, பிரசன்ன ஆளுகை ஆண்டவரே இருக்கட்டும்பா. ஆமா ஆண்டவரே. Praise the Lord. தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. சொல்லுவோமா? காண வேண்டுமே. தொடுமின் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. தொடும் என் காதுகளை
தோடும் என் உடலினையே என் நோய்கள் தீர வேண்டுமே. சொல்லுங்க, என் நோய்கள் தீர வேண்டும். இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தோடும் என் இதயத்தையே உம் அன்பு பெருக வேண்டுமே. இயேசுவே உமதன்பு பெருக வேண்டுமே. தோடும் என் ஆன்மாவை, தொடும் என் ஆன்மாவை என் பாவம் போக்க வேண்டுமே. இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் காணப்பா. அப்படிப்பட்ட கண்களாய் மாற்றுங்க, இந்த பரிசுத்த கண்களாய் மாற்றுங்க சொல்லுவோமா. ஆண்டவரே அப்பா, இந்த பரிசுத்த கண்களாய் எங்களை மாற்றுங்க, பரிசுத்தராய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க போகிறோம்ப்பா. நீ ஆமாண்டவரே, நீ ஆராதிக்குரியவர் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா ஆராதனைக்கு உரியவர் ஆண்டவரே. சொல்லுவோமா, எல்லா ஆராதனைக்கு உரியவர் நீரே ஆண்டவரே. சர்வ வல்லமைக்குரியவர் நீரே ஆண்டவரே. ஒருவராய் பெரிய சாவாமைக்குள்ள உரியவர் நீர் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயம் உரியவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே ஆண்டவரே. சொல்லுவோமா, ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் நீர் ஆண்டவரே. வல்லமை பாமா, வல்லமை மகத்துவருக்குரியவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. சொல்லுவோமா, ஆண்டவரே, உண்மையை நான் ஆராதிப்பேன், உண்மையே ஆராதிப்பேன். சொல்லுவோமா, உண்மையே நான் ஆராதிப்பேன், உண்மையை தொழுது கொள்வேன். சொல்லுவோமா, உண்மையை நான் தொழுது கொள்ளுவேன், உண்மையை நான் ஆராதிப்பேன். சொல்லுவோமா, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் ஆண்டவரை பிரியும் வரை உண்மையே ஆராதிப்பேன். சொல்லுவோமா, உண்மையை நான் ஆராதிப்பேன். சொல்லுவோமா, ஆமென். உண்மையை நான் ஆராதிப்பேன். சொல்லுவோமா, என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை ஆண்டவரே உண்மையே நான் தொழுது கொள்வேன். சொல்லுவோமா, உண்மையே 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 தொழுது கொள்வேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, உண்மையே நான் ஆராதிப்பேன் சொல்லுங்க. ஆமென். உண்மையை நான் ஆராதிப்பேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உண்மையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, உண்மையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, உண்மையே நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுவோமா, அவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்ம தெரிந்து கொண்ட தேவன் அவர் கர்த்தர். நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அவர். ஆமென். மட்டுமாய் கர்த்தர் நம்ம சுபத்திரமாய் நம்ம காத்து கொண்டாரே. எத்தனை கொள்ளையில கூட மறித்து போய்விட்டாங்க, அவரை காட்ட நீதிமான்கள் அல்ல, கர்த்தர் நம்மளை கிருபையாக நம்மளை காத்து கொண்டார். அவரை போற்றி நாம்
துதித்து பாடுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆமென். ஆண்டவரே, உண்மையே நாங்கள் ஆராதிப்போம் அப்பா. உண்மையே நாங்கள் தொழுது கொள்வோம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் ஆராதிப்போம். இறுதியாக நம்ம சொல்லுவோமா? கர்த்தரை தொழுதுப்போம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கர்த்தாவே, உண்மையே நாங்கள் ஆராதிப்போம் அப்பா. ஆண்டவரே, உண்மையை நாங்கள் தொழுது கொள்வோம் ஆண்டவரே. எல்லா கணத்துக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திர நீர் ஒருவரே ஆண்டவரே. நீர் மாத்திரம் மையப்படும், நீருக்கு மாத்திரம் மையப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you Jesus. ஆமென். இந்த நாளிலும் கூட நம் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். இது கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து அதிகமாக ஜெபிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், அடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கணும். இந்த நாள் கொடுக்குற அந்த வார்த்தை, அது ஒவ்வொரு நாளும், அதாவது ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளிலும் கர்த்தருடைய கரத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிற ஒரு வார்த்தையானது அந்த வாரம் முழுவதும் நமக்கு என்ன செய்யணும்னா அது தியானமாக இருக்க வேண்டும். சரிங்களா? அதில் தாவீது சொல்லுவார், நம்முடைய வார்த்தைகளை நான் தியானிக்கும் போது தியானிக்கிற வசனத்தை அவர் நாள் முழுவதும் என்ன செய்கிறாராம், அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அப்படி அனுபவமாக்குகிறார். நாள் முழுவதும் அது என் தியானம் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுவதை நம்ம கேட்குறோம். சரிங்களா? அப்படி தான் அப்போ பரிசுத்தவான்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படி நாமும் என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிற வார்த்தைகளுக்கு முன்பதாக சில காரியங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போது இந்த கொரோனா, இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக
வீட்டிலே நம்ம எல்லாருமே தனித்து இருக்கிறோம். ஆலயத்துக்கு நம்ம போக முடியல, ஊழியங்களை செய்ய முடியல. ஊழியங்களை தெருவில் போயோ, கிராமங்களில் போயோ, பட்டணங்களுக்கு போயோ நம்ம நடத்த முடியல, ஊழியங்களை செய்ய முடியல. மிகப்பெரிய அளவில் நற்செய்தி கூட்டத்தை நடத்த முடியல. பகிரங்கமாக நம்ம என்ன செய்ய முடியல, கிராமங்களிலே நம்ம போய் என்ன செய்ய முடியா, பாடல் பாடி கர்த்தரை நம்ம அறிவிப்போம். அது இப்போது அறிவிக்க முடியல. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆலயத்துக்கு கூட நம்ம போக முடியல, சரிங்களா? அது யாரும் தடை இருக்காது இல்லையா? அது கூட நம்ம போக முடியல. அப்போ எல்லாருமே என்னாலும் என்ன செய்யணும்னா, வீட்டிலே தனித்து இருக்கிறோம். வீட்டிலே தனித்திருந்து நம்ம என்ன செய்கிறோம், கர்த்தரை நம்ம ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். காலையில் நீங்கள் பர்சனல் ப்ரேயர், உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருப்பீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. இது ஒரு பக்கம், சரிங்களா? இன்னொரு பக்கம் என்னென்னா, சாயந்தர வேளையில் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க, தேசத்திற்காக ஜெபம் பண்ணுவீங்க, சரிங்களா? அப்புறம் தூங்குவீங்க. இல்லை ஒரு பக்கம் இதில் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கிற ஒரு நேரத்தை நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். ஜெபிக்கிறதற்கு எந்த அளவு நமக்கு நேரம் கொடுக்குறோமோ அதே போல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தியானிப்பதற்கும் நேரத்தை நம்ம என்ன செய்யணும், செலவு பண்ண வேண்டும். 1/2 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணால் 1/2 மணி நேரம் நம்ம தியானிக்க வேண்டும். அப்படியாக சமநிலை கிறிஸ்தவனாக நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும், சரிங்களா? இப்போ இந்த காலங்களில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தனித்து இருக்கிறோம். அப்போ பாருங்கள், ஏன் இப்படிப்பட்ட காலங்களை கர்த்தர் கொடுத்தார்? ஏற்கனவே சொன்ன காரியத்தை மறுபடியும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். இப்போ நம்ம கவனிக்கணும், உலகம் முழுசு நடக்கிற இந்த கொரோனா காலகட்டத்தில் அந்த கொள்ளை நோயானது இப்போ என்னடா மிகப்பெரிய ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொன்னார் இல்லையா? அப்போ என்னது, அப்போ நான் அந்த பூமியிலே குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு நன்மையை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் தரப்போகிறேன். நிறைய நன்மையை தரப்போவதற்கு முன்பதாக, நன்மையை இந்தியா பெறப்போவதற்கு முன்பதாக அதுக்கு என்ன செய்யணும்டா, அதை சுத்திகரிக்க வேண்டும். அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்பட்டால்தான் என்ன செய்ய முடியும்னா, இனி வரப்போகிற அந்த எழுப்பு நன்மையை இந்தியா முழுவதுமாக அடைந்து கொள்ளும். அது பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ஏற்கனவே நமக்கு என்ன செஞ்சார், கர்த்தர் நமக்கு சொன்னார். அப்போ இக்காலங்களில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு சுத்திகரிப்பு நடக்குது, மகாபிரிய சுத்திகரிப்பு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சுத்திகரிப்பு உலகம் முழுசும் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்தியாவில் பார்க்குறோம். இப்போ நடக்கிற காலங்களில் இந்தியாவில் பார்த்தா அதிகப்படியான தண்டனை, அதிகப்படியான சுத்திகரிப்பு. அது சபையிலையும் நடக்குது, சமுதாயத்திலையும் நடக்குது. அதை நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா? மகாபிரிய ஒரு சுத்திகரிப்பு நடக்குது. அப்போ ஏன் எப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு கர்த்தர் தருகிறார், அனுபவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மகாபிரிய ஒரு எழுப்புதல், மகாபிரிய ஒரு நன்மை இனி வரப்போகுது. அந்த நன்மையை புசிக்கும்படிக்காக, நன்மையை இந்திய தேசம் அடைந்து கொள்ளும்படிக்காக, இந்தியா மூலம் மற்ற தேசங்களும் அந்த நன்மையை அடைந்து கொள்ளும்படிக்காகத்தான் இவ்வளோ பெரிய ஒரு சுத்திகரிப்பை தேவனாகிய கர்த்தர் இப்போது அனுமதித்திருக்கிறார். நன்மையை புசிக்க போகிறோம், அதை பார்க்க போகிறோம். மகாபிரிய எழுப்புதல். நம்ம அதாவது நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். கண்களுக்கு உண்மையிலேயே அது ஆச்சரியமாக இருக்கும். இப்படித்தான் இவ்வளோ பெரிய எழுப்புதலா? அப்போஸ்தலர் நாளில் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க எழுப்புதலை கண்டு. ஒரே நாளில் 3000 பேர், அடுத்த நாள் 5000 பேர், இப்படி ஒவ்வொரு நாளும் 1000 ரட்சிக்கப்பட்டிருந்தா அன்னைக்கு 1000 பேர், இன்னைக்கு ஒரே நாளில் 1,00,000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. ஒரே நாளில் 1 கோடி பேர் ஞானஸ்தானம் பெறுவாங்க. ஏன் நடக்கக்கூடாது? அந்த நாளில் முதல் எழுப்புதல் அல்லது அப்போஸ்தலர் காலத்தில் ஏற்பட்ட எழுப்புதல் இருந்த ஜனத்தொகையானது சொற்ப ஜனத்தொகையாக இருந்தது, கொஞ்சம் பேராக இருந்தது. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோம், கிட்டத்தட்ட அந்த எழுப்புதல் உண்டாகி இப்போ நம்ம பார்க்குற 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம கடந்து வந்துட்டோம். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களை இப்போது பெருகி விட்டாங்க. அப்போ இப்போ இனிமேல் ரட்சிப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த ரட்சிப்பானது மகாபிரிய ரட்சிப்பாக இருக்கும். ஒரே நாளில் அது 3 லட்சமாய் மாறும், 5000 5 லட்சமாய் மாறும். இப்படி ஒவ்வொரு நாளும் லட்சமாக ரட்சிக்கப்பட்டா, நிறைய பேர் மனம் திரும்பினா, சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்தால், அது எவ்வளோ பெரிய நன்மையாக இருக்கும் என்று சொல்லி நம்ம கற்பனை பண்ணி கூட நம்ம பார்க்க முடியல. இது நமக்கு நம்முடைய கண்களுக்கு அல்லது நமக்குள்ள நம்ம அறிவுக்கு எட்டினது அவ்வளவுதான். அது வரும்போது தான் எவ்வளோ பெரிய நன்மை அப்படிங்கிறத என்ன செய்ய முடியும்னா, அந்த நாளிலே நம்ம என்ன செய்ய பார்க்க முடியும். அதுதான் கர்த்தரை காலங்களில் கர்த்தரை நம்ம என்ன செய்யறாருன்னு சொன்னால், நம்மளை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு முன்பதாக இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மை நாமே சுத்திகரிக்கும்படிக்காக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறோம். இப்போ நமக்குள்ளே நன்மை வரணும்ல, அந்த எழுப்பின் அபிஷேகம் நமக்கு மேலே இறங்கும். எழுப்புதல் வரப்போகுது. அந்த எழுப்புதலின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறவர் யாரு அப்படின்னு சொல்லப்போனா, இப்போ ரட்சிக்கப்பட்டது அல்லது இனி ரட்சிக்கப்பட்டு இரும்ப போகிற அவர்களுக்குரியது. அவர்கள் தான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, ரட்சிப்பின் அந்த சந்தோஷத்தை, அபிஷேகத்தை பெற்று உலகமெங்கும் அப்போஸ்தலர் கடந்து போனதை போல நாமும் கடந்து போக போகிறோம். அப்போ மிகப்பெரிய ஒரு அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த பெற்றுக்கொள்ளும்படிக்காகத்தான் இக்காலங்களிலே கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால்,
நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டு வருகிறார், நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். அப்போ சுருக்கமாக சொல்ல போனால் இக்காலங்களிலே நம்ம எல்லாருமே நல்லா ஆயத்தப்பட வேண்டும், நல்லா ஆயத்தப்படணும், நல்லா ஆயத்தப்படணும். அப்போஸ்தலர்கள் எப்படி ஆயத்தப்பட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க, அதே போல தான் இக்காலங்களை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொன்னார், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அவர் சொல்லாரு. பார்த்தீங்களா? அப்போ காலத்தை நம்ம பயன்படுத்த தெரிஞ்சுக்கிறணும், அது பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நம்ம தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். மேலான ஒன்றை அடைந்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், மேலான காரியத்தை அடைந்து கொள்ள. இன்னைக்கு நான் செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர்களின் காத்திருப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பை தான் இந்த நாளில் நான் கொடுத்துருக்கிறேன். அப்போஸ்தலர்களின் காத்திருப்பு, அவங்க எப்படி காத்திருந்தாங்க அப்படிங்கிறது தான். ஏன் அவங்க காத்திருக்கணும், ஏன் கத்த சொன்னார்? ஏற்கனவே 3 வருடங்கள் இயேசுவோடு கூட இருந்தாங்கல்ல. அதன் பிறகு இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு 40 நாள் அளவும் உயிரோடு இருக்கிறவராய் சீசர்களுக்கு தன்னை காண்பித்தார்ல, காட்சி அளித்தார்ல, தரிசனமானார்ல. இது போதாதா, இது போதாதா? மறுபடியும் கத்த சொல்கிறார், காத்திருங்க அப்படின்னு சொல்கிறார். காத்திருங்க அப்படின்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி யோவான்கிட்ட, பேதுருவிட்ட, யாக்கோபிட்ட ஒலிவ மலையில, மறுரூப மலையில அவங்க சொன்னாங்க, என்னோடு கிட்ட 1 மணி நேரமாவது நீங்க காத்திருக்க கூடாதா? 1 மணி நேரம் தான் சொல்லி இருக்கிறார். இப்ப சொல்றா, சில நாளுக்குள்ளே பெரிய ஒரு நன்மையை நீங்க பெற போறீங்க, மிகப்பெரிய ஒரு நன்மையை நீங்க பெற போறீங்க, அந்த நன்மையை பெறுவதற்கு முன்பதாக காத்திருங்க அப்படின்னு கத்த சொல்கிறார். தேவத்தா இந்த செய்தியின் தலைப்பை நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர்களின் காத்திருப்பு. அப்ப ஏன் காத்திருக்க சொன்னார்? அவங்க மேலான ஒன்றை அடைய போறாங்க. அது என்ன அப்படின்னு லேசா கர்த்தர் மேலோட்டமாக சொல்லிட்டார். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கர்த்தர் விவரிக்கவே இல்லை. ஆனால் காத்திருந்தா தான் அந்த மகிமையை முழுமையாருங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த நாளை, நான் போகிறேன், போய் திரும்பி நான் வருவேன், ஒரு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை சொல்லிட்டு போனார். அப்போ ஏன் காத்திருக்க சொன்னார்? மேலான ஒன்றை அடைந்து கொள்ளும்படிக்காக கர்த்தர்களை காத்திருக்க சொன்னார், காத்திருக்க சொன்னார். சரி, இப்போ எல்லாருமே வாசித்து பாருங்க, அவங்க எப்படிலாம் காத்திருந்தாங்க, எப்படி காத்திருந்தாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வேதத்தின் அடிப்படையில் நம்ம தியானிக்க போயிடும். தியானித்தது மாத்திரமல்ல, தியானிச்சுட்டு கேட்டுட்டு அப்படியே நம்ம போயிடக்கூடாது, அதை நம்ம அடைந்து கொள்ள வேண்டும், அடைந்து கொள்ளணும். எதுக்கு நம்ம கேட்குறோம், எதுக்கு ஆவி நம்மகிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால், கேட்குறத அப்படி நம்ம அடைந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட நம்ம பிரயாசப்பட்டு கேட்கணும், வாஞ்சியோடு நம்ம கேட்கணும். சரி, அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் அதில் 1வது அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 3வது வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. 3, 4, 5 இந்த 3 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவருடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு, அதாவது சீசர்களுக்கு, தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவருடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சீசர்களுக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இதில் கவனிக்கணும், ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மேலான ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு பாருங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். நான் வாசிக்கும்போது இப்படி தான் நான் தியானிச்சு நான் பார்த்தேன். இயேசு முன்னாடி 3 வருடங்கள் கூட இருந்தார்ல. இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவார், அதிகாலையிலே ஆலயத்துக்கு போவார், தனியாக போக மாட்டார், சீசரோடு போவார். அப்போ ஜெபம் பண்ண பிறகு ஆலயத்துக்கு போகும்போது சீசர்கள் இயேசுவை கண்ட விதத்திற்கும், இப்போது பாடுபட்ட பின்பு, அதாவது உயிரோடு எழுந்த பிறகு தரிசனம் மாறார் இல்லையா, அந்த தரிசன காட்சிக்கும் தரிசனமான பிறகு இயேசுவை காண்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அப்போ 40 நாள் அளவும் அவருக்கு தரிசனமாகி கொண்டே இருக்கிறார். இந்த தரிசனமாக பார்க்க இயேசுவை முன்னாடி பார்த்ததற்கும் இப்போ அவங்க பார்க்கறதுக்கும் மேலான ஒரு வித்தியாசம் இருக்குது. மேலான மகிமையை தரிசனம் காண அப்போஸ்தலருடைய கண்கள் வேறுவிதமாக அவங்க பார்க்குது, வேறுவிதமான வல்லமைகளை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. எப்பப்பெல்லாம் தரிசனம் மாறாரோ அப்போதெல்லாம் புது புது வல்லமைகளை அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்டார்கள். 40 நாள் அளவும் முன்னாடி பார்க்கிறோம். இயேசு 3 ஆண்டுகள் வாழ்ந்தார் இல்லையா, 3 ஆண்டு ஊழியம் செய்தார் இல்லையா. அப்படி ஊழியம் செய்த போது ஜனங்களை சந்தித்தார், ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார், ஜனங்களை வீடுகளில் போய் அவரோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டார்,
கவலைப்பட்ட ஜனங்களை கர்த்தர் கவலையெல்லாம் மாற்றினார். கண்ணீரோடு இருக்கிறவர்களை கர்த்தர் கஷ்டப்படுகிறவர்களை மாற்றி கண்ணீரை துடைத்து அற்புதங்களை செய்து கொண்டே வந்தார். ஆனால் இந்த 40 நாளாகவும் அப்போஸ்தலருக்கு தவிர மற்ற யாருக்கும் தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. வேதத்தில் போட்டிருக்குது 500 பேருக்குப்பட்ட ஜனங்கள் வெளிப்படுத்தப்பட்டதாக அப்போஸ்தலன் பவுல் கூட அவர் சொல்லுகிறார். அது யாருக்குன்னா அவர்களும் சீசர்கள் தான். குறிப்பாக இந்த 40 நாளளவும் சீசர்களுக்கு தான் அதிகமாக தன்னை வெளிப்படுத்தினார். 40 நாள், ஒரு நாள் கடற்கரை போவாங்க, மீன் பிடிப்பாங்க, அங்கே தன்னை வெளிப்படுத்துவார். பிள்ளைகளா சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்குதா ஒன்று கேட்பார். அவங்க பார்ப்பாங்க, ஆச்சரியமா இயேசு அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு கூட பார்ப்பாங்க. நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள். அதாவது இன்னும் சொல்ல போனால் வல்லமைகளை பெற்றுக்கொள்வார்கள். இப்படி 40 நாளளவும் சீசர்களுக்கு ஏன் தன்னை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, அவர்கள் இனி இந்த பூமியில ஊழியத்தை செய்ய போறார்கள். என்னுடைய வல்லமைகளை இனி இவர்கள் மூலமாக தான் வெளிப்பட போகுது. பூமியில இவர்கள் தான் என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தணும் என்பதற்காக 40 நாளளவும் தன்னை சீசர்களுக்கு வெளிப்படுத்தினார். அது போட்டிருக்கு, சரிங்களா? அப்போ கவனிக்கிறோம். அதே போல தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவருடனே பேசி, இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். ஏற்கனவே மத்திய சுவிசேஷ பகுதியில் 5, 6, 7 இந்த 7 அதிகாரங்களில் மற்ற அதிகாரங்களுக்கு கூட நிறையா இருக்குது. மத்திய 8வது அதிகாரம் நிறைய அதிகாரங்களை வாசித்து பார்த்தா, அதே போல் 24வது அதிகாரம் 25 இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை இயேசு சீசர்களுக்கு கர்த்தர் பேசி இருக்கிறார். அது 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தா, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையில் மேல் ஏறினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ அவர் பேசுகிறார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது அப்படிங்கிறதுல பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். யாருக்கு? சீசர்களுக்கு, தன்னை தேடி வந்த ஜனங்களுக்கும் கூட அந்த பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். சரிங்களா? அது ஒன்று. இங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவருடனே பேசி மறுபடியும் பேசுகிறார். அதே வார்த்தை இல்லை, வேற என்ன நீங்க போடல, நமக்கு வேறு வார்த்தைகளை பேசுகிறார். அப்ப கவனிக்கணும், கர்த்தர் ஏற்கனவே பேசின வார்த்தைகளுக்கும் இங்கே பேசின வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் உள்ளது, வித்தியாசமா இருக்கிறது. அப்ப ஏன் வித்தியாசம் அப்படின்னா, முன்னாடி இன்னும் சொல்ல போனா அவங்க மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களே வசனங்களை சொல்லும்போது சீசர்கள் கேட்ட விதத்திற்கும் இப்போது சீசர்கள் கேட்கிற விதத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. முன்னாடி ஏதோ அறவரையா கேட்டிருக்கலாம், பயமில்லாமல் கேட்டிருக்கலாம், புதிதாக ஏன்னா புதுசா இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஆச்சரியத்தோடு கேட்டிருக்கலாம். ஆனா இப்ப இயேசு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிறகு 40 நாளளவும் தன்னை காண்பிக்கிறார் இல்லையா, தரிசனம் மாறாரு பார்த்தீங்களா? அப்போது பேசுகிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த சீசரெல்லாம் ஆச்சரியமா கேட்குறாங்க, ஓ அப்படியா ராஜ்யம் அப்படிப்பட்டதா, ராஜ்யம் எப்படிப்பட்டது, நமக்கு வெளிப்படுத்தப்படலை. என்ன பேசியிருப்பாங்க? அப்போ என்ன போட்டிருக்குது? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுடனே அவருடனே பேசி, நீ இந்த பூமியில இருக்க போவது கிடையாது, நான் எப்படி பூமியில இல்லாமல் இப்போது பரலோகத்துக்கு நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேனோ அதே போல நீ எடுத்துக்கொள்ளப்பட போகிற. உனக்குரிய பங்கு என்ன? உனக்கு பரலோகத்தில் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, நீ இந்த பூமியில என்ன செய்யணும், அதுக்கு அதை அடைந்து கொள்ளணும்னு சொன்னா நீ என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒருவேளை சீசர்களுக்கு மேலான காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கலாம், மேலான தேவனுடைய ராஜ்யத்தை கற்ற காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கலாம். இப்போ பரலோகத்தில் இருக்காங்க சீசர்கள் எல்லாம், திரும்பி வருவாங்க, அவங்க எல்லாம் இந்த பூமியை பார்க்க போறாங்க. இன்னும் சொல்ல போனா 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில வரப்போகுது, அந்த காரியங்களை கூட கொடுத்தலாம். ஒருவேளை சீசர்களுக்கு இயேசு போதித்திருக்கலாம். அப்போ அவங்க அந்த மாதிரி போதிக்கும் போது கேட்கிற விதம் வித்தியாசமா இருந்திருக்கும். அப்ப முன்னாடி பேசின அதை கேட்ட விதத்திற்கும் இப்போது கேட்கிற விதத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. ஜனங்கள், அதாவது விசுவாசிகள், இன்னும் சொல்ல போனா அப்போஸ்தலர்கள் கேட்கிற விதம், அந்த ஹியரிங் கேட்கிற விதம் வித்தியாசம் உள்ளதா இருந்தது. அப்ப ஏன் இந்த காரியங்களை கர்த்தர் இப்படிலாம் மேலான காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறா அப்படின்னு சொன்னா, இவங்க மேலான ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படிக்காக, மேலான ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படிக்காகத்தான் 40 நாளளவும் அவருக்கு திரும்ப திரும்ப தரிசனமாகிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை கர்த்தர் சீசர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப கவனிக்கணும், இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க காரணம் என்ன? இந்த நாட்களில் ஏன் கர்த்தர் நம்மளை தனித்திருக்க வைத்திருக்கிறார்? ஏன் இப்படிப்பட்ட கொரோனா வியாதியை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்? கர்த்தர் விடல, அனுமதித்திருக்கிறார் இல்லையா? சுத்திகரிப்பு நடந்துருக்குல, சமுதாயத்திலும் சபையில் நடந்து கொண்டிருக்கல, ஏன் கர்த்தரை அனுமதிக்கணும் அப்படின்னா, மகாபெரிய நன்மை அடையும்படிக்காக இக்காலங்களிலே நம்ம காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலான ஒன்று நம்ம எழுப்புன்னு பேசிக்கிட்டே வர்றோம். எழுப்பல் வரும்போது தான் நமக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய மகிமை, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்.
அது பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள், காண்களுடைய கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். அவ்வளோ பெரிய நன்மை. அப்போ தான் அதுக்கு தான் கர்த்தர் காத்திருக்க சொல்கிறார் அப்போஸ்தலர்களை. நம்மளையும் இன்னைக்கு கர்த்தர் காத்திருக்க சொல்லுகிறார். இப்போ இந்த நாட்களிலே நம்ம கருத்தாய் கவனிக்கணும். இப்போ நம்ம ஆலயத்துக்கு நம்ம போக முடியல, வீடுகளில் நம்ம தொழுது கொட்டுறீங்க. மற்ற தேசங்களில் பாருங்க, என்னைக்கு இவங்க தொழுது கொட்டுறதே தெரியாது. நீங்கள் ஒரு தேசத்தில் மற்ற தேசங்களிலே இந்த ஆராதனையை கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் இடத்துல மிகப்பெரிய நன்மையை கர்த்தர் காண செய்ய போகிறார், அல்ல செய்ய போகிறார். அதுக்கு இக்காலங்களில் பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்ப மேலான ஒன்றை பெற்றுக்கொள்ள அப்போஸ்தலர்கள் எப்படி அவங்க காத்திருந்தாங்க, அதைத்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். எப்படி காத்திருந்தாங்க. கர்த்தர் மேலான காரியங்களை கர்த்தருக்கு சொல்லுகிறார். அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய மேலான காரியங்களை அவருடனே கர்த்தர் பேசுகிறார். அடிக்கடி அவளுக்கு தரிசனமாகிறார். இதெல்லாம் பார்த்த பிறகு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? அவருடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி இப்ப இங்க பேசுறது உயிர்த்தெழுந்த இயேசுவாக அவர் பேசுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவாக. இந்த சரீரம், அந்த சரீரம் வேறு விதமான சரீரம், உயிர்த்தெழுந்த சரீரம். இயேசு பேசுகிறார். அவரை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். தண்ணியில மூழ்கி உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தண்ணிக்குள்ள மூழ்கிற அரவிக்கு நான் உலகத்துக்குரியவன் அல்ல, தேவனுக்குரியவன் சொல்லி பரலோகத்துக்கு நம்ம தெரிவித்தோம்ல, அது பூமிக்கு நம்ம தெரிவித்தோம்ல. அதே போல யோவான் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே, ஆண்டவர் சொன்னா சில நாட்கள், கொஞ்ச நாட்களுக்குள்ள, சில மாதங்களுக்கு கூட சொல்லலை, சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அந்த ஞானஸ்தானம் எப்படி இருக்கும்? மூழ்கி போகிற அனுபவமுடையதாக இருக்கும். எனவே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கட்டளை கொடுத்தார். நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்புறம் கட்டளையை கர்த்தர் கொடுக்கிறார். சரிங்களா? கட்டளை கொடுத்த பிறகு இந்த கட்டளையை அல்லது வாக்குத்தத்தங்களை பெற்ற இந்த அப்போஸ்தலர்கள் எப்படி காத்திருந்தாங்க, அதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். சரிங்களா? எப்படி காத்திருந்தாங்க? முதலாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அவங்களை எப்படி காத்திருந்தாங்க பாருங்க. அதில் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 1வது அதிகாரம் அதில் 12வது வசனம் வாசித்து பாருங்க. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீங்கள் என்னுடைய பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருக்கணும். எங்கே போய் காத்திருக்கணும்? எருசலேமிலே போய் காத்திருக்கணும். அப்போ ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா? அப்போ எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். சரி, அங்கே பாருங்க. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டிலே ஏறினார்கள். அந்த வீடு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, அப்படியே இருக்குது. மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலேமேயு, மத்தேயு, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, செலேத்தே எண்ணப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா தங்கியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இதைத்தான் நம்ம கவனிக்கணும். எப்படி காத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால், முத காரியம் ஃபர்ஸ்ட் ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள். அது மொத்தம் எத்தனை பேர் காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 120 பேர் காத்திருந்திருக்காங்க. அல்ல சீசர்கள் எல்லாருமே, யூதாசை தவிர்த்து. சரிங்களா? அப்புறம் மத்தியா சேர்த்துக்கொள்றாங்க, அவரையும் சேர்த்துக்கொண்டா மொத்தம் 120 பேர் காத்திருக்கிறாங்க. எப்படி காத்திருந்தாங்க? ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள். அப்ப காத்திருக்கும் போது மேலான ஒன்றை கர்த்தருடைய கரத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிக்கணும். ஒரு மனம் நமக்கு கண்டிப்பா வேணும். இந்த ஒரு மனம் அப்படிங்கிறது நம்முடைய மைண்ட் சம்பந்தப்பட்ட காரியம், நம்முடைய இருதய சம்பந்தப்பட்ட காரியம். இது ரெண்டும் ஒருமனப்படணும். ஜெபிக்கும் போது ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட மன்றாடுறோம். கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, கடன் பிரச்சனையோடு வாழ்கிற ஆண்டவரே, மாறணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கர்த்தர் கேட்கணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஜெபம் ஆண்டவர்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய மைண்ட், நம்முடைய இருதயம் ரெண்டு முதல் நல்ல ஒருமனப்படணும். இது எல்லாருமே மேலான ஒன்றை பெற்றுக்கொள்ள. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது கடன்கிறது உலகத்துக்குரிய காரியங்களை சொன்னேன். உலகத்துக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மனம் கண்டிப்பாக அவசியம். அப்போ இதுக்கே இவ்வளோ பெரிய அவசியம், ஒரு மனம் அவசியம் அப்படின்னு சொன்னால், மேலான ஒன்றை பெற்றுக்கொள்ள நம்முடைய இருதயமும் நம்முடைய மைண்டும் ஆத்மாவும் எவ்வளவு தூரம் இந்த தூய்மையாக ஒரு மனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே கவனித்து நீங்கள் பார்க்கணும். ரொம்ப
ஒரு மனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப சுத்தமுள்ளதாக இருக்கணும். சுத்தம். அப்போ தான் ஒன்று நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம பெற்றுக்கொள்ள போகிறது மேலான காரியம், இந்த பூமியில் உண்டானது காரியம் கிடையாது. அது பரத்திலேருந்து இறங்கி வருகிற ஒரு பொக்கிஷம். அது அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அவனோட மைண்டு, நம்ம இறுதியும் தகுதி உள்ளதாக இருக்கணும். அப்போ அதுக்கு ஒரு மனம் நமக்கு வேணும். அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் மேலான ஒன்றை பெற்றுக்கொள்ள கர்த்தர் சொன்ன இடத்துக்கு கடந்து போனாங்க. கடந்து போய் எப்படி காத்திருந்தாங்க? அந்த 10 நாளாக காத்திருந்தாங்க இல்லையா? இந்த 10 நாளும் ஒரே சிந்தை, ஒரே மனம், ஒரே மனம். ஆண்டவர் சொன்னாரே, யோவான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள் சொன்னாரே, அதை பெற்றுக்கொள்ள மேலானது, மேலான அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, அந்த ஆவியானவரை அடைந்து கொள்ள, அந்த ஆவி எனக்குள் வர, எனக்குள் தங்கி இருக்க, எனக்கு வேண்டியது இந்த ஒரு மனம் அப்படின்னு சொல்லி அதையே அந்த ஆவியானவருக்காகவே காத்திருந்தாங்க. 120 பேர் ஒரே மனமாக காத்திருந்தாங்க. ஒரு மனம் எவ்வளவு முக்கியத்துவம், எவ்வளவு அவசியம் என்பதை யோசித்து பாருங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மனம் என்பது மிகவும் அவசியம், மிகவும் அவசியம். அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் காத்திருந்தாங்க. வேதத்தில் போட்டிருக்குது, அவர் எல்லாரோடும் கூட ஒருமனப்பட்டு அப்புறம்தான் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எத்தனை நாளா? 10 நாளா அப்படியே காத்திருந்தாங்க. ஒரு மனம், ஒரு மனம். வேற சிந்தையே இல்லை, உலகத்துக்கு இருந்த காரியங்கள் சிந்தையே இல்லை, உலக நினைவே அவளுக்கு இல்லை. என்ன இயேசு பரலோகத்துக்கு போகிறத கண்ணுக்கு நேரம் அவங்க பார்த்துட்டாங்க. கண்ணுக்கு நேரம் பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்தில் திடீர்னு பார்த்தா 2 தேவதர்கள் தோன்றி, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கீங்க? இந்த இயேசுவானவர் எவ்விதமாக மேலே போனாரோ திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அந்த வார்த்தை நினைவு கூறுறாங்க. அது மாத்திரமல்ல, அதே இயேசுவானவர் சொன்னார், நான் இன்னொருத்தர் அனுப்பி வைப்பேன், அது உங்களோட தங்கி இருப்பார், அப்போ அந்த அவரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மேலான அபிஷேகத்தை, மேலான ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படிக்காக அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு காத்திருந்தாங்க. அப்போ கவனிக்கணும், கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒன்று நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மனம் அவசியம், ஒரு மனம் அவசியம். இந்த ஒரு மனத்தை கெடுப்பதான் சத்ருவானவன். ஒரு மனத்தை சிந்தை அப்படியே திசை திருப்புவான். நம்ம ஜெபத்தில் உட்கார்ந்துருப்போம், திடீர்னு பார்த்தா வேறொரு எண்ணம் திடீர்னு வரும். அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு வந்திருக்கோமா, டக்குன்னு எண்ணம் திரும்பும். நம்ம நல்லா ஜெபம் பண்ணி கொண்டு இருப்போம், எங்கே இருக்கிற பாட்டு காதில் கேட்டு டக்குன்னு எண்ணங்கள் சிதறும். ஒரு மணி டக்குன்னு குழஞ்சி போயிடும். நல்லா ஜெபம் பண்ணி கொண்டு இருப்போம், வீட்டு கதவை யாராவது தட்டிடுவாங்க, வந்து எண்ணங்கள்லாம் சிதறி போயிடும். அதுதான் நம்ம என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், ஒரு ஆண்டோட்ட மேலான காரியங்களை ஒன்றை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மனம் அவசியம் சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. பார்த்தீங்களா? ஆவியானவர் கற்றுக் கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? அப்போ கற்றுக்கொள்ள ஒன்று என்ன செய்யணும்டா, அதிகாலை நேரத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதிகாலை நேரத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஒரு மனம் உண்டாகிற நேரம் அதுதான். நல்லா காத்திருக்கணும், நல்லா குளிச்சுட்டு நல்லா ஆண்டு சமூகத்தில் போய் காத்துருங்க, ஒரு மனப்பட்டு காத்துருங்க. கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேலே இறங்கும். அப்படின்னு அபிஷேகம் இறங்கும் போது அப்படி நல்லா நம்ம காத்திருந்தா கர்த்தர் அப்படின்னு பேசுவதை அப்படியே நம்ம தெளிவாக நம்ம கேட்கலாம். அப்படியே காத்திருக்கணும். நேரம் முடிஞ்சு வச்சு போயிடக்கூடாது. அப்படி நல்லா நம்ம காத்திருக்கணும். மேலான ஒன்றை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் 10 நாள் கூட ஆகலாம். அவங்க 10 நாள் அப்போஸ்தலர்களுக்கே, இயேசுவோடு கூட இருந்தவர்களுக்கு 10 நாளாக இருந்திருக்குது. அப்போ இந்த நாட்கள் எல்லாம் ஏன் கர்த்தர் இத்தனை வருடங்களாக கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு வராரு அப்படின்னு சொன்னால், நமக்கு எல்லாம் ஒரு மனம் நமக்கு அவசியம். நம்ம பெற்றுக்கொள்ள போகிறது மேலான ஒன்று நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். கண்டிப்பாக இன்னும் நம்ம ஒரு மனப்படணும். ஒரு மனம் மட்டும் இல்லையா, மேலான ஒன்றை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சரி, நீங்கள் வாஸ்து நீங்கள் பார்க்கலாம். இதில் நீங்கள் எஸ்ராவின் புஸ்தகத்தை நீ வாஸ்து பார்த்தா அதில் 6ஆம் அதிகாரத்தில் ஒன்று போடப்பட்டிருக்குது. என்னென்னா, 6ஆம் அதிகாரம் முழுசுமே ஆலயம் கட்டி முடிக்கும் போது அவங்க பலி செலுத்துகிறாங்க. பலி செலுத்தும் போது எவ்விதமாக ஒரு மனம் உண்டானது அப்படிங்கிறத எஸ்ராவின் புஸ்தகத்தை நீ வாசித்து பார்த்தா அங்கே எழுதப்பட்டிருக்குது. அவர்கள் எப்படி ஒருமனப்பட்டார்கள் பாருங்க. நான் சுருக்கமாக சொல்லி இந்த நாளை முடிச்சிருவோம். தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். என்ன போட்டிருக்கு பாருங்களேன். எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதில் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதில் ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதினால் எல்லாரும் சுத்தமாயிருந்து சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாருக்காகவும் ஆசாரியரான தங்கள் சகோதரருக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதினால் ஆலயம் கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ எல்லாம் சிறைக்கிதியாக பாபிலோனுக்கு போயிட்டாங்க. தரியு ராஜா அனுமதி கொடுக்குறான். அனுமதி கொடுத்த பிறகு ஆலயம் கட்டி முடிச்சாச்சு. இப்போ அந்த ஆலயத்தை மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணணும். பிரதிஷ்டை பண்ணும்போது அதை
அதை பிரஸ்ட் பண்ணுகிற ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்திகரித்து கொண்டார்கள். ஊழியர்களுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு வரணும். ஊழியர்களுக்குள்ளே ஒரு மனம் உண்டாக வேண்டும். ஒரு மனம் உண்டாகணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு நம்ம போகிறோம், சின்ன சின்ன ஊழியத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். எந்த ஊழியத்தை நம்ம செய்தாலும், எந்த ஜெபத்தை நம்ம செய்தாலும் ஒரு மனம் அவசியம். ஒரு மனம். இப்போ கிராம ஊழியத்துக்கு போகிறோன்னு வைத்துக்கொள்ளுங்க, அதில் ஒரு மனம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஒரு மனப்பட்ட 10 பேர் கிராமத்துக்கு கடந்து போகிறோன்னு வச்சுங்க, எல்லாரும் ஒரே மனமாக ஊழியத்தை நம்ம செய்யணும். அப்படி செய்தால் தான் அந்த கிராமத்தில் நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். ஒரு மனம் இல்லாமல் கிராம ஊழியமோ ஒரு எந்த ஊழியத்தை செய்தாலும் அது ரிசல்ட் நம்ம பார்க்கவே முடியாது. ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனப்பாட்டத்தை கர்த்தர் விரும்புகிறார். எனவே தான் சங்கீதம் 133 நம்ம வாசித்து பார்க்கிறோம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது அது எவ்வளவு மகிமையானது, எவ்வளவு மேன்மையானது அப்படிங்கிறத அங்கே நம்ம வேதத்தில் போட்டிருக்குது. அப்போ பார்க்கணும், ஒரு மனம் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே அசைவாட ஆரம்பித்து விடுவார். ஆலயத்தில் கூடி வர்றோம், நம்ம எங்கேயே கூடி நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிக்க முடிக்காய் காத்திருக்கிறோம், ஒரே மனமாக காத்திருக்கிறோம். வந்த உடனே எப்போ முடியும்? 10 மணிக்கு வந்திருக்கிறோம், 11 மணிக்கெலாம் நேரம் ஆச்சு நினச்சின்னு வச்சுங்க, ஒரு மனம் போச்சு. ஒரு மனம் போச்சு. முடிகிற வரைக்கும் எப்போ முடியுதோ அப்போ தான், ஓ அப்போ தான் முடிஞ்சா நீ வீட்டுக்கு போகணுமா, அப்படித்தான் நீங்கள் நினைக்கிற. நீங்கள் எப்போ முடியும், கரெக்டாக முடிப்பாங்களா முடிக்க மாட்டாளா யோசிக்கக்கூடாது. நீங்கள் யோசிக்கக்கூடாது. கர்த்தருடைய பாத்திரம் உலக காரியங்களை யோசிக்கலாமா? எப்போ முடியும் யோசிக்கலாமா? பரலோகத்துக்கு போயிட்டு எப்போ நம்ம பூமிக்கு போவேன் நினைக்கலாமா? நம்ம நினச்சா என்ன ஆகுறது? அவ்வளவுதான், ஏன்னா இழந்து போயிடுவோம். அதனால ஒரு மனம் என்பது கண்டிப்பாக அவசியமானது. ஒரு மனம் இருந்தால் தான் எதையுமே அடைந்து கொள்ள முடியும். ஒரு மனப்பாட்டுக்கு கொலைவிற, அது ஒரு மனப்பாட்டை கெடுக்கிற எந்த எண்ணத்துக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. அப்போஸ்தலர்கள் 10 நாட்கள் அளவும் ஒரு மனமாய் காத்திருந்தாங்க. காத்திருந்த 120 பேரும், இன்னும் சொல்ல போனா 120 பேரும் ஒரே மனமா இருந்தாங்க. 120 ஒரேமா தன் சிந்தையை காத்துக்கொண்ட படினால்தான், தன் இருதயத்தை காத்துக்கொண்ட படினால்தான் மேலான அபிஷேகத்தை அங்கே பெற்றுக்கொண்டாங்க. அதன் பிறகு அவங்க கண்கள் திறக்குது, காது திறக்குது, நாவு திறக்கப்படுது. அப்புறம் தான் உலகம் எங்கும் அவங்க கடந்து போறாங்க. கர்த்தரை தெய்வம் என்று நிரூபித்து காண்பிக்கிறாங்க. கர்த்தர் அவளுடனே நிறைய அற்புதங்களை செய்து வசனத்தை, வார்த்தைகளை அவர் திருஷ்டாந்தப்படுத்தினார், உறுதிப்படுத்தினார். அவள் கை நல்ல கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அப்போ இதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய காரியங்களை இன்னும் நடக்க போகுது இல்லையா? கர்த்தர் செய்ய போறார்ல. அப்போ அதுக்கு முக்கியமாக அவங்கள்ட்ட இருந்த காரியம் என்ன அப்படின்னா ஒரு மனம். ஒரு மனம். அப்போ எல்லாருமே ஒரே மனமாக இருந்தாங்க. நான் பெரியவன், நீ பெரியவன் இல்லை, நான் முந்தின விசுவாசி, நான் பிந்தின விசுவாசி யாரும் இல்லை. பேதுரு தான் இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் 1ஆம் அத்தியாயத்தில் நீ வாசித்து பார்த்தா அவர் தான் எழுந்து நிற்கிறார். என்ன எழுந்து பேசுகிறார்? அவரே எழுந்து நிற்கிறார். நம்ம நடுவிலே நம்ம 12 பேராக இருந்தோம், ஒரு ஆள் இழந்து போயிட்டான், அந்த இடத்துல இன்னொரு ஆள் கொண்டு வரணும் அப்படின்னு சீட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்லுகிறார். உடனே மற்ற சீசரெல்லாம் சொல்லலை, நீ இயேசுவை மறுதலிச்சு வந்தானே, நீ எப்படி எங்கள் மேலே நிற்க போச்சு, நீ எப்படி எங்களுக்கு போதகம் பண்ண போச்சு, நீ எப்பறம் அது சொல்ல போச்சு, சொல்லவே இல்லை. பாருங்க, எல்லாரும் இதெல்லாம் மறந்து ஒருமனப்பட்டவர்களாக இருந்தாரு பாருங்க. அதன் பிறகுதான் மத்தியாவை சேர்த்து கொள்றாங்க. சேர்த்து கொண்டது மாத்திரமல்ல, அவங்க எல்லாம் காத்திருந்தாங்க. 120 பேர் மேலான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. பிரியமானவர்களை கவனிக்கணும், நீ எங்கிருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, மற்ற தேசங்கள் இருந்தாலும் சரி, இனி நம்ம பெற்றுக்கொள்ள போறது மேலான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போறோம். அதுக்கு காத்திருப்பு அவசியம், ஒரு மனம் அவசியம், ஒரு மனம் அவசியம். அதுக்காக இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒரு மனப்பட்ட ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே, ஒரு மனப்பட்ட இருதயத்தை சிந்தை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இப்போ நம்ம மன்றாடி நாம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் முழங்கால் படிடுங்களே. இப்போது எல்லாரும் முழங்கால் படிடலாம், முழங்கால் படிடலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தேங்க்யூலா, நன்றி. இப்போ எல்லாரும் முழங்கால் படியிட்டு அப்போஸ்தலரை போல அவங்க எப்படி காத்திருந்தார்களோ அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம், தேங்க்யூலா. நான் நீ அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே கிடையாது. அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிலாம் இல்லை, அவன் பணக்காரன் ஏழை அப்படி இல்லை, அவன் முந்தின விசுவாசி இவன் பிந்தின விசுவாசி அப்படிலாம் கிடையாது, அவன் வயசானவன் இவன் சின்னவன் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் எல்லாரும் காத்திருந்தாங்க. ஏன், இயேசுவின் தாயும் கூட இங்கே காத்திருந்தாங்க. அவர் எல்லாருமே மேலான அபிஷேகத்தை, மேலான ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க. பிதா சொன்ன வாக்குத்தத்தத்தை அடைந்து கொண்டாங்க. அதன் பிறகு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கா உலகமெங்கும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் அவங்க புறப்பட்டு போனாங்க. இப்போ பரலோகத்துக்கு போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட கேட்க போறேன் இப்போது, ஆண்டவரே மேலான ஒன்றை நான் பெற்றுக்கொள்ள என்னை இப்போதிலிருந்தே ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க, என் சிந்தையை ஒருமுகப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய வசனம் நமக்கு தெளிவா சொல்லிருச்சு. ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டார், இப்ப ஒரு மனம் இல்லாம நம்ம ஜெபிக்க முடியாது, ஒரு மனம் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது, ஒரு மனம் இல்லாம கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க முடியாது, எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர்கிட்ட இப்ப நம்ம கேட்க போறோம், ஒரு மனமுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே,
நான் அடிக்கடி நான் போராடுகிறேன், ஒரு மனம் எனக்கு இல்லையே. இல்லையே, நான் போராடுகிறேன் ஆண்டவரே, நான் போராடுகிறேன். என்னுடைய போராட்டம்ல மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையில கேட்டு ஒவ்வொருவருக்கா நான் மன்றாடுறேன்ப்பா, மன்றாடுறேன்ப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றிப்பா. வல்லம் இறங்கட்டும் இப்போது. தன் மாம்சத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிறேன் ஆண்டவரே, மன்றாடுகிறேன். உம்மிடத்தில் கேட்டு ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக மன்றாடுகிற ஆண்டவரே, அடியேன்னு மன்றாடுகிறேன். ஒவ்வொருடைய இருதயத்தினர் பாரும், ஒரு அங்கலாய்ப்பினர் பாரும். நான் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறி இத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு, ஒன்றை நான் பெற்றுக்கொள்ளலையே, அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளலையே, ஆண்டுடைய கரத்திலிருந்து மேலான ரகசியங்களை பெற்றுக்கொள்ள முடியலையே, கர்த்தரை நான் தரிசிக்க முடியலையே, கர்த்தரை நான் பார்க்க முடியலையே. ஏங்க என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் மன்றாடுகிறேன் ஆண்டவரே, மன்றாடுகிறேன், மன்றாடுகிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்களுக்கு முதலாவது அவங்களுக்கு தேவையா இருந்தது ஒரு மனப்பாடுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு மனப்பட்டு காத்திருந்தார்கள், மேலான ரகசியங்களை பெற்றுக் கொண்டார்கள், மேலான அபிஷேகத்தை, மேலான ஆவியானவர் அடைந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும். அப்படிப்பட்ட கிருபையை, மேலான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, கடைசி கால அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்தும். கடைசி கால எழுப்பிலே அடைய ஆண்டவரை காண, அந்த எழுப்பில் நாங்கள் பங்குள்ளவர்களா இருக்க, அந்த எழுப்பிற்கு காரணமா இருக்க, எழுப்பில் பாத்திரமா இருக்க எங்களை இருதயத்தை ஒருமுகப்படுத்துவீராக. ஒருமனப்பட்டின் ஆவினால் கர்த்தர்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்குவாராக. டாபா தோலா பஸபா துட்கம்பா லாராபா லாதா டாராபா. ஹalleluya, ஹalleluya. அப்போஸ்தலர்கள் கூடி வந்த போது இறங்கின பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொரு மேலும் இறங்குவாராக. இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. வல்லமிலா நிரப்புங்க, வல்லமிலா நிரப்புங்க. ஒருமனப்பட்டின் ஆவிலா நிரப்புங்க, ஒருமனப்பட்டின் ஆவிலா நிரப்புங்க. வெற்றிமையான எண்ணங்களை கர்த்தர் புறம்பாக்குங்க. இதோ மாம்சத்தில் காணப்படுகிற மாம்சத்தின் எண்ணங்களை கர்த்தர் சுட்டரிக்கப்பட ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஈகோ எல்லாம் ஒளிந்து போகட்டும், நான் நீங்கிற எண்ணங்கள்லாம் ஒளிந்து போகட்டும், மேட்டிமை எல்லாம் ஒளிந்து போகட்டும், சுயமெல்லாம் ஒளிந்து போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுயத்தை சுட்டரிக்க ஒப்பு கொடுக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you Lord. நன்றிப்பா. இன்று முதல் எங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு பெரிய ஒரு மாற்றம் வர எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, விசேஷமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வல்லமையால் மூடுனதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you Jesus. Hallelujah, 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 இந்த நாளிலும் ஆமென். உங்களுக்காக இப்போது நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் முழுதும் கர்த்தர் உங்களை கண்மணியை போல அவர் பாதுகாக்கணும். உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். ஒரு தொற்று நோயும் உங்களை தொடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும்படிக்காக, உங்கள் வீடுகளுக்காக, குடும்பத்தின் பாதுகாப்புக்காக, ஆரோக்கியத்திற்காக இப்போது மன்றாடுங்க. உங்களுக்காக இப்ப நான் ஜெபிக்க போறேன். நீங்களும் சேர்ந்து அவருடைய ஒப்பு கொடுத்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், மனதார நாங்கள் போற்றுகிறோம் கர்த்தாவே. இதோ இந்த நாளில் உடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒருமனப்பட்டு குடும்பமாக குழுவாக அல்லவா உடைய பரிசுத்த பாதத்தில் காத்திருந்தாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய், தனித்தனியாய், ஆண்டவரே தனித்தனி குடும்பமாய், ஹalleluya, ஒவ்வொரு குடும்பமாய் நீர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் மன்றாடி நான் ஜெபிக்கிறேன். Thank you Lord. இந்த வீடு ஹalleluya, ஹalleluya ஒரு அப்பத்தின் வீடாய் மாறட்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற ஒரு வீடாய் மாறட்டும். Thank you Lord. நன்றிப்பா. ஹalleluya ஒரு மக்னாயுமாய் மாறட்டும். ஹalleluya தேவ தூதர்கள் இறங்குறதையும் ஏறுகிறதையுமான ஆமென் வீடாய் இருக்க நீர் கிருபை செய்வீராக. அந்த வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலியை அடைப்பீராக. உடைய பிள்ளைகளின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இந்த வாரத்துல யாதொரு வியாதியும் ஹalleluya ஒரு தொற்று நோயும் உடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு கர்த்தர் தாமே காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் மன்றாடி
நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. போக்கை வரத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையை கர்த்தர் கொடுப்பீராக. பண கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பண வசதிகளை கர்த்தர் கொடுத்து அவருடைய கஷ்டங்களை, கவலைகளை, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற வேண்டுமா இயேசப்பா. உங்க பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட். வேலை இருந்தும் கூட இதோ எனக்கு சம்பள உயர்வு இல்லைன்னு சொல்லி ஏங்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு நல்ல சம்பள உயர்வை கொடுத்து கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்க அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் மன்றாடி நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட். நன்றிப்பா. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன உங்களுடைய வார்த்தையின்படியே, உங்களுடைய மெய்யான வார்த்தையின்படியே ஒவ்வொருடைய பெயர் பரா நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும், வரப்போற எழுப்புகளுக்கு எங்களுக்கு தகுதிப்படுத்தும், இக்காலங்களை எங்களை பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். மகிமையெல்லாம் கர்த்தருக்கு உண்டாகட்டும். இயேசு என்கிற நாமத்தில் ஜெபிக்கிறங்கள் தூய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உங்களுக்காக வாசிக்கும் போது நீங்க ஆமென் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை, ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோட நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிரியல கண்மணியை போல இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைகளின்படியும் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா இயேசு என்கிற உங்க நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தாமே ஹல்லேலூயா. உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவீராக. எல்லா தீங்குக்கு விலக்கி நீர் காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வீட்டில் தனித்திருக்கும் போது எல்லாரும் சுகபத்திரமா இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். உங்களுடைய ரகசிய வரிக்கென்று எல்லாரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்தும். தேவையில்லை சந்திக்கும். இயேசு என்கிற உங்க நாமத்தில் ஜெபிக்கிறங்கள் பிதாவே. ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள் இந்த ஜெப ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் தியானிங்க. அடுத்த வாரம் இதே போல தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், வீட்டிலேயே நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தொடர்ந்து சீக்கிரமே லாக்டவுன் மாறணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. சரிங்களா? இனி அடுத்து என்ன செய்யணும்னா, அந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துட்டீங்க, என்ன செய்ய வீட்டுக்கு நீங்கள் போன பிறகு அதை இப்போவே உட்காந்து மற்றவர்களுக்கு அந்த நிகழ்ச்சி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஜீரோவர் மினிஸ்ட்ரி மூலமாகத்தான் அந்த ஜீரோவர் மினிஸ்ட்ரி மூலமாகத்தான் இந்த யூடியூப் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், இந்த காரியங்களை ஒளிபரப்பு பண்ணி கொண்டு இருக்கிறோம். இது மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தினந்தோறும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாட்களிலும் சாயந்தர வேளையில், அது இரவு 7லிருந்து 7:30 வரைக்கும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் நம்முடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. பல்வேறு ஊழியர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைகளை அவங்களும் பகிர்ந்து கொள்கிறாங்க. அந்த வார்த்தைகளை கேளுங்க. கேட்டு நீங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட நீங்கள் என்ன கர்த்தர் சொல்கிறாரோ அதை அடைந்து கொள்ளும்படிக்காக காத்துருங்க. சரிங்களா? அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் ஷேர் பண்ண வேண்டும். அதே போல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சந்தாதாரரை மாறும்படிக்காக அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் இருக்கு இல்லையா, அதில் டச் பண்ணணும். பெல்லையும் டச் பண்ணுங்கள். தொடர்ந்து என்ன செய்யணும், நாங்கள் பேசுகிற காரியங்கள் எல்லாம், தேவனுடைய பிள்ளைகள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு கடந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.